ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை இணையதளத்தின் மூலமாக ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே காண்கின்றீர்கள். மற்றவர்களுக்கு உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபையெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவங்களுக்கு கொடுத்ததான தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே லூக்கா 1:15 இறைவார்த்தை. பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டிருப்பான். தேவதூதனை கொண்டு செக்கரியாவிடத்தில் சொன்ன வார்த்தை. முதிர் வயதான செக்கரியா தேவ சமூகத்தில் நிற்கிறார். தேவனுக்கு முன்னதான் இன்று ஆராதிக்க முடியாது நிற்கிறார். ஒரு ஜெபிக்கிற மனிதன், முதிர் வயதான மனிதன். அந்த மனிதன் தரிசனம் பார்க்கிறவர். எனக்கு அருமையான ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார். ஜெபிக்கிற மனுஷன் தேவதூதனை பார்க்க முடியும். ஜெபிக்கிற மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைகளை பார்க்காதபடி தேவனுக்கு முன்னதான் நின்று ஆராதிக்க முடியாது வந்தார். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஏதோ எனக்கு இந்த காரியம் நடக்கலைன்னா தேவ சமூகத்தில் நிற்க முடியல, எனக்கு ஆண்டவர் இது தரல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் கர்த்தருக்கு முன்னதாய் பெரியவனாக இருப்பான். திராட்சை ரசம்லாம் குடிக்க மாட்டான். தன் தாயின் கருவிலே வயிற்றில் இருக்கும்போது பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு இருப்பான் என்று தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை. பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டிருந்தார் யோவான். நீங்களும் நானும் அந்த பரிசுத்தாவின் வல்லமையில் நிரப்பப்படும் என்று சொன்னால் நம் மேல் வைத்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற முடியும். யோவான் இஸ்ரவேலின் சந்ததியாரை கர்த்தரிடத்தில் திருப்பினான் என்று வேதம் சொல்கிறது. எலியாவின் ஆவி உடையவன் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபைகளை தந்திருக்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று எப்படி ஆராதிக்கிறேன்? என் குறையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேனா? வல்லமையுள்ள தேவனை பரிசுத்தாவில் நிறைந்து ஆராதிக்கின்றேனா? கேட்டு பாருங்கள். இந்த வேதம் சொல்கிறது, நம்முடைய வேதம் அருமையாக சொல்கிறது, பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டிருப்பான். கருவிலே, தாயின் கருவிலே. என்னுடைய ஜெபக்குழுவில் ஒரு அருமையான குட்டி தம்பி இருக்கிறான். அவன் தாய் கருவில் உருவாவதற்கு முன்னதாக 3-4 மாதங்களுக்கு முன்னதாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். ஒரு மரண பள்ளத்தாக்குள்ளாய் நீ கடந்து போவாய், அதன் முன்னதாய் நான் உன் கற்பத்தை கொடுப்பேன். அவன் எனக்கென்று என்னுடைய நாமத்தை தரிப்பித்திருப்பான், என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய ராஜ்யத்தை ஊழியத்தை செய்வான் என்று சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த வியாதி முற்றிலும் இல்லை என்று சொல்லப்பட்ட பொழுது அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். கர்ப்பம் கொடுத்தார். அந்த கர்ப்பத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொன்னது போலவே அருமையான மகனுக்கு சாம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அவன் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நின்று ஜெபிப்பானாம். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறவன் சிறு பையன். அவன் இவ்விதமாக சொன்னான், நான் ஏசப்பாவை பார்ப்பேன், ஏசப்பா சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு தரிசனம்லாம் கொடுக்குறார், மழலை மொழிகளை சொல்லுவான், ஆச்சரியமாக இருக்கும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கருவிலே 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 அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாராம் யோவான். இன்றைக்கு உங்கள் பிள்ளையும் என்னுடைய பிள்ளையும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவி நடத்தும்படியாக நடத்துவார். இன்றைக்கு என்னையும் உங்களையும் பரிசுத்த ஆவி நடத்துவார் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்னதாய் பெரியவனாக இருந்தது போல உங்களையும் என்னையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேசத்திலும் திருச்சபையிலும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் உயர்த்தும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நிற்போம், நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கும்படியான ஒரு கிருபை உள்ள வார்த்தைகளை தந்தீரே. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியால் நிரப்புவீராக. தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது பரலோக அக்கினியால் நிரப்புவீராக. தரிசனங்களை காணும்படியாய் தகப்பனே, பரிசுத்த வார்த்தைகளை கேட்கும்படியாய், சத்தியத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபைதார். நீர் அப்படியே செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும் இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.